அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வக்ஃபு என்றால் என்ன என்று பார்க்க போகிறோம். சரிங்களா? வக்ஃபு செய்தல் என்றால் நிறுத்துதல் என்று பொருள். சரிங்களா? அதாவது ஒரு ஆயத்து இருக்குது, குரான் ஆயத்து இருக்குது அப்படின்னா அதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா சுக்கூன் செய்து நிப்பாட்டணும். சரிங்களா? அப்போ இந்த வக்ஃபு வந்து எங்கெல்லாம் சுக்கூன் செய்து நிப்பாட்டப்படும் அப்படின்னா, குரானுடைய அர்த்தம் வந்து ஒரு ஆயத்தில் வந்து ஸ்பிளிட்டாக இருக்கும், அதாவது பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கும். அதாவது அர்த்தம் வந்து ஒரு ஆயத்துக்குள்ளேயே ஒரு அர்த்தம் முழுமை பெறும். எப்படிலாம் முழுமை பெறும் அப்படின்னா, அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, குரான் ஓதும்போது இந்த மாதிரி சுவாதுலாம் அந்த மாதிரிலாம் போடுவாங்க, ஐனு, சரிங்களா, ஜே, தோ, இந்த மாதிரிலாம் போடும்போதே என்னென்னா அங்கே வந்து ஒரு அர்த்தம் முடியுதுன்னு அர்த்தம். சரிங்களா? அர்த்தம் வந்து ஒரு முழுமையாக இருக்குன்னு அர்த்தம். முடியலை, ஒரு ஆயத்தோட அர்த்தம் முடியாது, பட் ஆனால் அந்த அர்த்தத்தில் ஒரு சென்டென்ஸ் மாதிரி அதோட அர்த்தம் முழுமை பெறும்னு அர்த்தம். அப்போ அப்படி அர்த்தம் முழுமை பெறுது அப்படின்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அங்கே நிப்பாட்டிக்கலாம். பெரிய ஆயத்தாக இருக்கும்போது மூச்சு விடாமல் நம்மளால் ஓத முடியாது. சரிங்களா? ஸோ அதனால் இந்த மாதிரி அர்த்தம் முடியக்கூடிய இடத்துல நம்ம என்ன செஞ்சுக்கலாம், நிப்பாட்டிக்கலாம். அப்போது அப்படி பார்க்கும்போது இங்கே பாருங்களேன், குரானோட ஆயத்தான சில இதில் எப்படின்னா, இப்போ பாருங்களேன், இப்போ இந்த இடத்துல வந்து இங்கேயே வந்து நிப்பாட்டலாம். அதாவது இந்த மொத்த ஆயத்த அவதீம் இருக்குது பாருங்கள், அவதீம்லேயும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கடைசியில் நிப்பாட்டிக்கலாம். அதே போல் நம்ம நடுவில் சில இடங்களில் இந்த சுவாது மாதிரி போட்டிருக்கு பார்த்தீங்களா, அந்த இடங்களே நம்ம என்ன செஞ்சுக்கலாம், நிப்பாட்டிக்கலாம். எப்படி நிப்பாட்டி ஓதுறாங்கன்னு பாருங்கள் இந்த காரி. ولهم عذاب عظيم ومن இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதாவது எப்படி ஓதுனாங்க அப்படின்னா, அந்த சமைஹிமில் ஒருக்கா நிப்பாட்டினாங்க, கிஷாவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் நிப்பாட்டினாங்க. சரிங்களா? ஏன்னா வந்து அர்த்தம் முடியுதுன்னு அர்த்தம், அந்த ஒவ்வொரு இதுலேயுமே அர்த்தம் முடியுது. அப்புறம் வலகும் தனியாக ஆரம்பித்தாங்க, லாஸ்ட்டு ஒதீமில் என்ன செஞ்சாங்க அப்படின்னா நிப்பாட்டினாங்க. சரிங்களா? 3 இடத்துல நிப்பாட்டினாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, அர்த்தம் முடியக்கூடிய இடங்களில் நம்ம நிப்பாட்டலாம், இல்லைனா ஆயத்தோட எண்டிலே நிப்பாட்டலாம். இப்படி நிப்பாட்டுறது தான், இப்படி நிப்பாட்டும் போது சுக்கூன் செய்து நிப்பாட்டியிருப்பாங்க. சரிங்களா? எதுவாக இருந்தாலும் சுக்கூன் செய்து தான் என்ன செஞ்சுருப்பாங்க, நிப்பாட்டியிருப்பாங்க. ஆல்ரெடி சுக்கூன் இருந்தாலும் சுக்கூன் செய்து தான் நிப்பாட்டியிருப்பாங்க. சுக்கூன் இல்லை அப்படின்னாலும் இந்த அலீம்லாம் பாருங்கள், கிஷாவா, அதுலேயுமே கிஷாவத்துன்னு சொல்லலை, கிஷாவா இஹு வச்சு நிப்பாட்டினாங்க. அந்த தாக்கு, குண்டு தாக்கு சுக்கூன் செய்து நிப்பாட்டினாங்க. அதே போல் அவதீமுன்னு சொல்லலை, அவதீம் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டினாங்க. சரிங்களா? அப்போ அந்த மீமுக்கு சுக்கூன் செய்து என்ன செய்தார்கள், நிப்பாட்டினாங்க. இப்படி தான் நம்ம வந்து வக்ஃபுடைய சட்டம், இப்படி தான் நம்ம வந்து சுக்கூன் செய்து நம்ம என்ன செய்யணும், நிப்பாட்டணும். எங்கெல்லாம் நிப்பாட்டணும்னு பார்த்தோம். முடிஞ்ச அளவுக்கு இது யாருக்கு தேவைப்படுமோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.